என்ன யூஸ் பண்ணுற? என்ன பிடிக்கிற? எங்கே காமி? ஏய் நல்லா பெருசு பெருசாக இருக்கும்ல இருக்கு. இங்கே இருந்துச்சு காணோம். எங்கே காமி? எங்க மண்ணுக்குள்ள புதஞ்சிருக்குமோ? சின்னதுன்னா மண்ணுக்குள்ள புதஞ்சிருக்கும். இது பெருசுங்க. ஆமா எடு. ஏன் அங்கே நடக்கா? ஆற்றுல நிறைய ஊமச்சி கிடக்கும். நக்கி நக்கி திங்கி சின்ன ஊமச்சி பெரிய ஊமச்சி இருக்கு. எம்பட்ட ஐஸ் பிடிச்சிருக்க? ஏன் இல்லையோ? எங்கே காமி? சின்ன சின்னதா தெரியுது மாமா. இது மாதிரி இருந்தா நிறையா இருக்கும் கறி. அது என்னன்னா இந்த தண்டியா இருந்தா அது இன்னும் ஒரு 10 நாள் போச்சுன்னா பெருசாகும். நம்ம பிடிச்சிக்கலாம். எங்கே என்ன காமி? பைய காமி. பைய இந்த அவ்வளோதான் முடிச்சோம். சரி சரி. இது போதுமா வெஞ்சனத்துக்கு? போதும். ஒரு ஆளுக்கு பத்தாதா? சரி சரி. என்ன ஐஸு புதருக்குள்ள பிடிக்கிற? புதருக்குள்ளதே இருக்குமா? பெருசாக இருக்கும். இங்கிட்டலாம் தண்ணிக்குள்ளெல்லாம் சின்னதே இருக்கும். இங்கே அதுக்கு பெருசாக இருக்கும். நல்லா இது புதருக்குள்ள தண்ணிக்குள்ளவே இருக்கும். ஆற்றுக்குள்ளேயே இவ்வளோ புதராக இருக்கு. ரொம்ப நாளாக தண்ணி ஓடலை. தண்ணியை குமைக்கி தெரிய மாட்டேங்குது. கலங்கிருது தண்ணி. கொஞ்சம் பிடிச்சிருக்கான். பிடிப்போம். கொஞ்சம் லேட் ஆகட்டும். போய் அது இன்னொரு நாளைக்கு வந்து பிடிச்சிக்குவோம். இப்போ சின்னமாக இருக்கு. இன்னொரு 10 நாள் கழிச்சு வந்து பிடிச்சோம்னு வச்சுக்க, நல்லா பெருசாக கிடக்கும். அப்படி பிடிச்சிக்குவோம். இதை வச்சு கிரேவி பண்ணுவான். கொஞ்சமாக அதுதான் பண்ண முடியும். குழம்பு ஆக்க முடியும். கிரேவி பண்ணால் நல்லாதான் இருக்கும். சரி அல்றியா போவான் பிடிச்சிட்டு. கிடக்கட்டும் அள்ளு. ரொம்ப சின்னதாக இருக்கும். அது பெருக்கணும். இப்போதான் தண்ணி ஓடுது. தண்ணியும் உண்டனா போதா?
ஆ கொஞ்சம் வத்துச்சுன்னா தண்ணி உண்டனா கிடக்குறீங்கள இப்படிதான் இப்போ சின்ன மாதிரி இருக்கும். வந்ததுக்கு ஏதாச்சும் வந்துச்சு அதை வச்சு கிரேவியாச்சும் செய்வோம். என்னடா